ஹே காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் ஃபார்ம் ரெடி பண்ணி அந்த கான்டாக்ட் ஃபார்மில் வந்து நீங்கள் டேட்டா கொடுத்து கிளிக் பண்ணும் பொழுது அது உங்கள் மெயிலுக்கு வர மாதிரி ட்ரிகர் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுதான் கான்செப்ட்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக வந்து நீங்கள் இந்த வெப்சைட் வச்சுருக்கும் பொழுது உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணோம்ல. ஸோ அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து நியூ இயர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் சென்ட் பண்ணிவிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்படின்னா இந்த வெப்சைட் எப்படி ரெடி பண்ணுறத வந்து ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் இருக்கும். ஸோ வந்து இது உங்களுக்கு பர்டிகுலராக இந்த வீடியோ மட்டும் தேவையானாலும் இதை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நோ ப்ராப்ளம். நான் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஃபார்ம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் நான் கூகுள் போய்ட்டு பூட்ஸ்டாப் ஃபார்ம்னு அடிக்கிறேன். பூட்ஸ்டாப் ஃபார்ம் போய்ட்டுனா ஃபார்ம் அடிச்சிருக்கலாம். ஓகே, ஃபார்மில் வந்துடும். பூட்ஸ்டாப் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வரும். ஸோ அந்த பேஜை நம்ம வந்து தூக்கிக்கிட்டு டேட்டா வாங்கி நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபார்ம் ஓகே தானே. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்ம் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணுறேன். contact.html ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறேன். ஸோ ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே போல் பேஸ்ட் HTML இருக்கும்ல. ஸோ நீங்கள் ஃபுல் HTML போட்டுக்கலாம், இல்லை பேஸ்ட் HTML தூக்கியும் கூட போட்டுக்கலாம். ஓகே, இது அப்படியே ஜஸ்ட்டு இதை 2 லைனை காப்பி பண்ணிக்கிறேன். இது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து கீழே இந்த HTMLக்கு க்ளோஸ் கொடுப்பீங்களேங்க, HTML க்ளோஸ் கொடுப்பீங்களே, அதுதாங்க புதுசாக வர வியூருக்கு சொல்கிறேன். இப்போ இந்த HTML டேக் வந்து பாடிக்குள்ளே இந்த ஃபார்ம் போடுவீங்க. நார்மலாக பாடிக்குள்ளே போடுவீங்க. இப்போ பாடிக்கு மேலே என்ன இருக்கும், அதோட CSS ஃபைல் அந்த இருக்கும்ல. ஸோ இது என்ன பண்ணுறேன், நம்மளோட base.html லிங்க் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல. ஸோ இதுலேருந்து இதை பிளாக் பண்ணி எடுத்துக்கிறேன், இதை பிளாக் பண்ணி மேலே உள்ளதை எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் இது. இங்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக வேணாம். இது வந்து பெரிய இஷ்யூனா கிடையாது. நீங்கள் நார்மலாக HTML ஃபைலே போட்டுக்கலாம். நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன், ஏற்கனவே பார்த்துட்டுங்களுக்கு என்ன புரியும், பண்ணுறவங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இமெயில் அட்ரஸ் இருக்குல்ல, இமெயில் அட்ரெஸ்ஸு வேறு வந்து பாஸ்வேர்டு தேவையில்ல. பாஸ்வேர்டுக்கு பிறகு என்ன பண்ணலாம்னா, இமெயில் அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணி செக் ஃபீல்டுக்குள்ளே போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா பாடின்னு கொடுத்துக்கணும். அவங்க என்ன வேணுங்கிறத நமக்கு நேமு, அப்புறம் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் கான்டாக்ட்னா அதை கொடுத்துக்கலாம் பாடியில். ஓகே, அதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கேக்குள்ளே நேம்னு கொடுத்துக்கிறேன். நமக்கு ஹெல்பிங் டெக்ஸ்ட்டு தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து பாஸ்வேர்டு தேவையில்லை. இதில் வந்து என்ன கொடுக்கலாம்னா இமெயில் கொடுத்துப்போம். பேசாமல் இமெயில் மேலே இருந்துச்சு, அதை விட்டுருக்கலாம். சரி, நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல இமெயில் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு ஹெல்பிங் டெக்ஸ்ட் தேவையில்லை. ஓகேவா, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு நேம் ஒன்று நெஷம் பண்ணிப்போமா. இந்த ஐடி இருக்கட்டும், ஏன்னா அந்த ஐடி கிளிக் பண்ணும்போது அந்த ஐடி வர மாதிரி. இது எப்படின்னா இந்த இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ஃபீல்டு கரெக்டாக டைப் பண்ண முடியாது, கிளிக் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து இந்த இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணாலே இந்த ஃபீல்டு கிளிக் ஆகிற மாதிரி அந்த ஆப்ஷன் தான் இந்த லேபிளில் ஃபார் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதுதான், நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகணும். இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கேக்குள்ளே நேம் கொடுக்குறேன். நேம் ஈக்குவட்டு இந்த நேம் வச்சு தான் நம்ம டேட்டா கெட் பண்ணுவாங்க. ஓகேவா, நேமில் வந்து நேம் கொடுக்குறேன். அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இங்கே ஒரு நேமில் வந்து இமெயில் கொடுத்துக்கிறேன். தென் வந்து பாடியில் வந்து நேம் ஈக்குவல் டு பாடி. ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஸோ ஆயிடுச்சா. இப்போ ப்ரௌசரில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது. சாரி, ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ண முன்னாடி இதுக்கு வந்து வியூஸ் எழுதணும்ல, வியூ எழுதணும், URL எழுதணும். நான் நார்மல் ஒரு HTML ஃபைல் ரன் பண்ணுற மாதிரி நினச்சிட்ருக்கேன். நல்ல வேலை. இப்போ ஒரு டெஃப் அளிக்கலாமா, டெஃப் கான்டாக்டில் வந்து ரெக்வெஸ்ட் இது வந்து ரிட்டன் ரெண்டரில் வந்து என்ன ரெக்வெஸ்ட் வேணுமோ அந்த ரெக்வெஸ்ட் கெட் ரெக்வெஸ்ட் வந்து அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்கிறோம். contact.html. ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ ஒரு URL ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு URL எப்படி ரெடி பண்ணுறது, இந்த ப்ரொஃபைல் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி அது கீழே போட்டு இதுக்குள்ளே
கான்டாக்ட் கொடுத்துங்க. இங்கே கான்டாக்டை இம்போர்ட் பண்ணிக்கங்க. ஓகே, சாரி, கான்டாக்ட்டு, இங்கேயும் கான்டாக்ட். ஓகே, உங்களுக்கு புரியுதா? அது ஒன்றும் இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கான்டாக்ட் நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா அந்த கான்டாக்ட் உள்ள ஃபங்க்ஷனை போய் எடுத்துகிட்டு வா. இங்கே அதுக்கு நேம் ஒன்று அசைன் பண்ணுறோம் டெம்ப்ளேட்டில் கால் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காண்டி வந்து ரிவர்ஸ் மேட்சிங் வரல் சம்திங் சொல்லுவாங்க. அதுக்காண்டி வந்து இந்த நேம் கொடுக்குறோம். அவ்வளோதான். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரௌசரில் போய்ட்டு ஜஸ்ட்டு கான்டாக்ட் டைப் பண்ணி பார்ப்போமா? அதுதானே இந்த இடத்துல ஸ்லாஷில் வந்து கான்டாக்ட் வருதான்னு பார்ப்போமா? யா, வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு அலங்கோலமாக வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா இது வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டலாம். கண்டெய்னர் ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இது கீழே div கிளாஸ் கண்டெய்னர் போட்டுட்டேன். இந்த டிவை வந்து இந்த ஃபார்மு கீழே க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இதில் என்ன கொடுக்குறோன்னா ஒரு நேம் கொடுக்கலாம். h2ல் கிளாஸில் வந்து டெக்ஸ்ட்டு சென்டர்னு கொடுத்துப்போம். ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறோம்? பிங்க் மீ. பிங்க்னாலும் இங்கே வேணால் கான்டாக்ட் மீ கூட கொடுத்து சும்மா நான் பிங்க் மீன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கே கூட நீங்கள் அவங்கள பிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இவ்வளோ அவங்க கண்டென்ட்டை கொடுத்து ஏன் டின்னு ஏதோ தெரியுது. என்னது டி இது? ஓ, இந்த டியா? ஓகே, இப்போ நீ என்ன பண்ணிக்கலாம்? இங்கேருந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வாங்கணும்ல, பிளேஸ் ஹோல்டர் தப்பு பாருங்களே. பிளேஸ் ஹோல்டர் என்டர் பாடி என்டர் இமெயில் என்டர் நேம். ஓகே, கரெக்டாக வந்துருச்சா? பாடி ஸ்பெல்லிங் தப்பு. ஏன் அவசரம், பொறுமையாக பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. சும்மா ஒரு ஆர்வத்தில் பண்ணிட்டேங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். கரெக்டாக வந்துச்சா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த இதில் கொடுக்குற டேட்டாவை அங்கே வாங்கணும்ல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுத்துக்கலாம். மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்டு. ஓகே, பட்டன் வந்து டைப்பு. இதில் வந்து இன்புட் டைப் கொடுத்துருக்கோம். இன்புட் டைப்பில் வந்து இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் போட்டுப்போம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வியூக்கு போயிட்டு டேட்டா வாங்க போகிறோம். எப்படி வாங்க போகிறோம்னா இஃப் ரெக்வெஸ்ட் டாட் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நேமை வாங்க போகிறோம். நேமை வாங்கி ரெக்வெஸ்ட் டாட் போஸ்ட் டாட் கெட்டில் ஸ்ட்ரிங்கில் நேம் வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கேக்குள்ளே கோலம் கொடுக்க மாட்டாச்சா? ஓகே, இது ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம்னா ரெக்வெஸ்ட்டில் வர போஸ்ட்டில் வர டேட்டாவை கெட் பண்ணி நேமை வாங்குகிறோம். இந்த நேம் எங்கே இருக்குன்னா இங்கே கான்டாக்டில் ஒரு நேம்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பீங்களா, இந்த நேம் தான். இதை வச்சு தான் வாங்குகிறோம். ஓகே, இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்குவா. பாடிக்கும் இதுக்கும் பேஸ்ட்டு, சாரி, இமெயிலு இங்கேக்குள்ள பாடி இமெயிலு பாடி. ஓகே, இதை சேவ் பண்ணிவிட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? பிரிண்ட் ஆகுதானே? ஓகே, மூணையும் நேமு கம்மா இமெயிலு கம்மா பாடி. ஓகே, 3 வேலையை கொடுத்து இங்கே பிரிண்ட் ஆக பார்த்துருவோம் டெர்மினலில். நான் வந்து kevin@gmail.com பாடி பார்த்தீங்கன்னா பாடி வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டில் கொடுக்கணும். சாரி, சிங்கிள் லைனில் கொடுக்கக்கூடாதுல்ல, டெக்ஸ்ட் ஃபீல்டில் எப்படி கொடுக்குறது? எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஏரியான்னு ஒரு இது இருக்குது, அதில் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே நேம் பார்த்தீங்கன்னா இங்கே பாடின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, போய்ட்டு நான் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சொல்கிறேண்ணா அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா
ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஹலோ சார், ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ, ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் சூன். ஓகே, கொடுத்து ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணி கொடுக்குறேன். ஓ மை காட், சிஎஸ்ஆர் டோக்கன் கொடுக்கலையா? க்ளோ பண்ணி சிஎஸ்ஆர் டோக்கன் வந்தாச்சு. சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு பேக்கு போயிட்டு ஜஸ்ட்டு அடக்குடுமையை திருப்பி அடிக்கணுமா? கெவின் இதுக்குள்ளே கெவின் கொடுத்துருக்கேன். இவக்குள்ளே கெவின் @gmail.com கொடுத்துருக்கேன். இவக்குள்ளே ஹலோ மட்டும் கொடுக்குறேன். இப்போ சப்மிட் பண்ணுன்னா வந்து இங்கே பிரிண்ட் ஆகணும். டேட்டா பிரிண்ட் ஆகிடுச்சா? கெவின் @gmail.com ஹலோ. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஜாங்கோவில் வந்து ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. எப்படின்னா, ஜாங்கோ இமெயிலும் ஒரு இது இருக்குது, ஜாங்கோ சென்டு மெயில் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மெயில் பண்ணிக்கலாம். நான் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கான்செப்ட் தான், சிம்பிள் தான். இதாக இருக்குல்ல, இதை தான் சென்ட் மெயில் இருக்குல்ல, இது சென்ட் மெயில் அப்படியே காப்பி பண்ண போகிறோம். சென்ட் மெயிலுக்கு போயிட்டு வியூவில் போயிட்டு மேலே ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிப்போம் இந்த ஃபங்க்ஷனை. இந்த இது இம்போர்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை அப்படியே போயிட்டு காப்பி, இது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெம்ப்ளேட் மூலிமா சென்ட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டுக்கும் ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஃப்ரம் மெயிலு. ஓகே, இந்த HTML டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஸோ இந்த இதையும் யூஸ் பண்ணி இமெயில் ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் எந்த இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக சென்ட் பண்ணுறேன். எப்படின்னா, இப்போ சென்ட் மெயிலில் வந்து சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி தமிழ் சாட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, சாட் கொடுத்துட்டு ஹியர் இஸ் த மெசேஜ். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன்னா, நேமு ஸ்ட்ரிங்கில் இமெயிலு, தென் கன்காட் பண்ணிக்கலாமா, கன்காட்டினேட். தென் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸில் வந்து பாடி. இது மூணையும் சென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த இதில் ப்ளஸ் பண்ண போகிறோம் வந்தாச்சா? ஓகே, ப்ளஸ் போட்டுப்போம். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, இமெயில் கன்சோல், இந்த மெயில் எங்கேருந்து வருது அந்த மெயிலை வந்து நீங்கள் கூட சென்ட். ஓ சாரி, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு பார்த்தீங்களா? இமெயிலை வந்து இங்கே எடுத்துகிட்டு இந்த இதில் சென்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் மெயில் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல ஃப்ரம் மெயில் வந்து நம்ம மெயில். மை காட், இந்த இடத்துல ஃப்ரம் டூ மெயில் இருக்குல்ல, டூ மெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமெயில் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு இதில் வந்து பேக் அண்ட் ஆட் பண்ணணும். இமெயில் கன்சோல்னு சொல்லுவாங்க, ஸோ அதை ஆட் பண்ணணும். அந்த இருக்குல்ல இமெயில் பேக் அண்ட் கன்சோல், இது வந்து உங்களுக்கு வந்து மெயில் ஜிமெயில் இருக்குல்ல, அதில் கனெக்ட் பண்ணும்போது இந்த யூஸ் பண்ணி SMTP நம்ம ஜஸ்ட்டு வந்து கன்சோலில் பிரிண்ட் பண்ண போகிறோம். கன்சோல்னால் டெர்மினல் எல்லாம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஏதாச்சும் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதான் கான்செப்ட். அது எங்கே போகணும்னா ஒன்றும் இல்லை, செட்டிங் ஸ்டார்ட் போய்க்கிங்க. செட்டிங் ஸ்டார்ட் போயிட்டு ஜஸ்ட்டு கீழே போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கங்க. சிம்பிள். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹரின்னு கொடுக்குறீங்க, ஹரி @gmail.com ஏதோ ஒரு மெயிலு ஜஸ்ட் டைப் பண்ணி ரேண்டமாக என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்கள் கன்சோல் வந்துருச்சா? இங்கே பாருங்கள், என் கன்சோல் வந்துருச்சா? மெயில் மெசேஜ் வந்திருக்கு. எந்த மெயிலேருந்து? ஃப்ரம் மெயில் டூ மெயில் டூ மெயில் மாற்றி சொல்லிட்டேன்.
டூ நம்ம மெயில் கிடையாது இல்லை, டூ தான் நம்ம மெயில். நான் தான் மாற்றி சொல்லிட்டணும். சரி, ஃப்ரம் மெயில் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு, மெசேஜ் வந்துச்சா. நம்ம என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே ஜிமெயிலுக்கு சென்ட் பண்ணலாம். ஜிமெயிலுக்கு சென்ட் பண்ணுறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது சிம்பிளான மெத்தட் தான். நான் வந்து ரொம்ப டைம் இழுக்க விரும்பலை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.